ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து கேன்வா வந்து இந்த கோர்ஸ் வந்து கேன்வா பத்தியான கோர்ஸு. ஸோ கேன்வானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிசைனிங் நம்ம என்னென்னலாம் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம இந்த டூல் மூலமா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கேன்வா எப்படி போடுறதுன்றத பார்ப்போம். ஜஸ்ட் கூகுளில் போய் கேன்வான்னு டைப் பண்ணுங்க. CANVAன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆகும் இந்த ஃப்ரீ டிசைன் டூல் ப்ரெசன்டேஷன்ஸ்னு வருதுல. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்வா ஃபார் பிகினர்ஸ், ஃப்ரீ டிசைன் டூல், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ், ஃப்ரீ லோகோ, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். டிசைன் டூல் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கேன்வாங்கிறது ஒரு ஃப்ரீ டிசைன் டூல். இதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. பட் நம்ம ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேன்வான்ற இது பேஜ் வந்ததுக்கப்புறம் இப்படி விசிபிள் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இப்போ இதுதான் இன்டர்ஃபேஸ், யூஆர் இன்டர்ஃபேஸ். இப்போ இங்கே ரீசன்ட் டிசைன்ஸ்னு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ரீசன்ட் டிசைன்ஸ்னால் இந்த கேன்வா மூலமாக நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் ரெடி பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அது இங்கே ஃபுல்லாக விசிபிள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி கேன்வாவில் க்ரியேட் பண்ண எல்லாமே வீடியோ, டெம்ப்ளேட்டு, தம்ப்நெயில், இமேஜு, லோகோ எல்லாமே இதில் க்ரியேட் ஆகும். இது எல்லாமே இதில் இது ரீசன்ட் டிசைன்ஸ் கீழே இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு யூஐ. இதில் கேன்வாவில் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கான லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப் வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்கு மேலே இருக்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு மியூசிக் வீடியோவோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் மினி வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ, யூடியூப் ஷார்ட்ஸோ, அதுக்கு தேவையான கண்டென்ட்டை ரீல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லாமே சிம்பிளிஃபைடாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேன்வா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போதைக்கு அது மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம இதை ப்ராக்டிக்கலாக அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டாக போகிறப்ப உங்களுக்கு இன்னும் இதில் கிளியராக ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இல்லை இப்போ எப்படி இதிலெல்லாம் லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டிசைன் இருக்குல்ல, கிரியேட் டிசைன் கொடுத்தீங்கன்னா இங்கே அதுவே கேட்கும். இப்போ பார்த்தீங்களா யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணுறீங்களா, யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறீங்களா, ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறீங்களா, ஃபேஸ்புக் போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறீங்களா, புக்கு கவர் கிரியேட் பண்ணுறீங்களா, இன்ஃபோகிராஃபிக் கிரியேட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். சரிங்களா? இல்லை மோஸ்ட்லி இல்லை நம்ம என்னென்ன தேவையோ அது எல்லாமே இல்லை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஐடியா மட்டும் எடுத்துக்கங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஹவு டு கிரியேட் ஏ லோகோ, எப்படி நம்ம ஒரு லோகோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை வந்து நீங்கள் உங்களோட ஓன் யூடியூப் பிராண்ட்காகவோ உங்கள் பிராண்ட் இருக்குல்ல, உங்கள் பிராண்டுக்கான ஒரு லோகோ நீங்களே டிசைன் பண்ணலாம். இதில் வந்து இப்போ வெளியில் லோகோ மேக்கர்ஸ்லாம் ப்ரொஃபஷ்னலாக கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு எப்படின்னு 3000 4000 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுலேயே பெய்ட் லோகோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு லோகோ எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இங்கே கிரியேட் டிசைன் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கிரியேட் டிசைனை கொடுத்துட்டு லோகோன்னு டைப் பண்ணுங்கள். இது வருதா, லோகோன்னு வருதா? இப்போ அந்த இதில் என்னென்ன லோகோ கேட்குது பாருங்கள். லோகோ, அனிமேட்டட் லோகோ, ட்விட்ச் லோகோ, யூடியூப் லோகோ, மோனோகிராம் லோகோ, வெப்சைட் லோகோ, இவ்வளோ லோகோ காட்டுது. நீங்கள் வேணால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிளுக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு லோகோ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது. யூடியூப் சேனல் லோகோ இது கொடுத்தோன்னே யூடியூப் சேனலுக்கு கொடுத்தோன்னே ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னாலே அது லோகோ சைஸ் மாதிரி அதுவாகவே டிஃபால்ட்டாக நிற்கும். இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு லோகோ சைஸ். இதுங்க ஆக்சுவலாக பெருசாக தெரியுது. நம்ம கிரியேட் பண்ணி வரப்போ டவுன்லோட் பண்ணுறப்ப இது சின்னதாக அதுவாகவே இதாகிடும். சரிங்களா? இதான் ஒரு லோகோ சைஸு. சரிங்களா? இப்போ இங்கே வருது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இந்த லெஃப்ட் சைடில் வர்றது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். சரிங்களா? இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீ. இதில் வந்து இப்போ இந்த கேவின்னு இருக்குல்ல, இது வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ரோன்னு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் பெய்டு வெர்ஷன். ப்ரோங்கிறதுலாம் அதை நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வெர்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த ப்ரோங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் கேன்வாக்கு பெய்ட் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சாம்பிளாக இப்போ நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன், இதில் எந்த மார்க்குமே இல்லை. இந்த மாதிரிங்களா அந்த ப்ரோங்கிறது இங்கே இல்லை. அப்போ இது ஃப்ரீ வெர்ஷன். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக என்னோட இது வந்து இப்போ என்னென்னு இது பண்ணேன்னா, ஸோ இப்போ என்னோட லோகோ வந்து க்ரோ விட்னு அடிக்கிறேன். க்ரோ
என்னோட grow with digital expert. So grow with அப்படியே எடிட் பண்ண வேண்டியதான். டிஜிட்டல். இப்போ நான் இதில் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் அதில் ஒரு ஃபாண்ட் இருந்துச்சு, அதை ஜஸ்ட் டபுள் கிளிக். இப்போ நான் இந்த க்ரோவே எடுக்கணும்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் அடிங்க. பேக் ஸ்பேஸ் கீபோர்டில் அடிச்சிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் டைப் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுற வேலை தான். இப்போ க்ரோ வித் டிஜிட்டல்னு போட்டேன். இப்போ நான் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணோம். அடிஷ்னலாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே போய் டெக்ஸ்ட்டில் போய் ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வருதா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருதா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லை, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வருதா, அதை இங்கே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. இந்த இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்களா, அதை இங்கே கொண்டு வாங்க. இங்கே எக்ஸ்பர்ட்ஸ்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ்பர்ட்ஸ்னு டைப் பண்ணப்போ இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. என்ன பண்ணும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த பெருசாகுதா, அவ்வளோதான். இதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான. இப்போ ஒரு லோகோ ரெடி ஆகிடுச்சு. இல்லை எனக்கு இந்த மாதிரியே வேணும், இந்த டிஜிட்டல் மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிடுங்க. போய் டெலீட் பண்ணிவிட்டு இந்த டிஜிட்டல் இருக்குல்ல, இல்லை அந்த வித் இருக்குல்ல, இது மாதிரி வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுங்க. Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா இன்னொன்று ஓப்பன். அப்படியே அதை காப்பி பண்ணி இங்கே வச்சுருங்க. இப்போ இதில் போய் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லோகோ எப்படி ரெடி பண்ணுறன்ற ஐடியா. இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்க்ரோல் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு லோகோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஐடியா கிடைக்குது அவங்களுக்கு. இது வந்து இப்படி தான், இதை இந்த மாதிரி இப்போ பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த க்ரோன் இருக்குல்ல, இப்போ இந்த க்ரோ வந்து எனக்கு சைஸ் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் இந்த இதில் போய் சைஸ் குறைச்சிக்கோங்க. சைஸ் குறைக்க அது சின்னதாகிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் பிடிக்கல, எனக்கு ஃபாண்ட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த இந்த இதில் போய் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறையா ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் கேட்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த குயின்ஸ் அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா அது வந்து பெய்டு. ஃப்ரீ அந்த இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஃப்ரீ தான். அது இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரோங்கிறது சேஞ்ச் ஆகுதா. இப்போ எனக்கு இந்த டிஜிட்டலுங்கிறது சேஞ்ச் ஆகும். இந்த ஆண்ட்டுங்கிறது இந்த ஃபாண்ட் கொடுக்குறேன் சேஞ்ச் ஆகுதா. ஸோ இப்படி அது மேலே வச்சு கிளிக் பண்ணால் போதும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபாண்ட் மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு, ஒரு ஃபாண்ட் மாறினா எப்படி வந்துருச்சுன்னா, இப்போ இந்த ஸ்பேஸ் அலைன்மெண்ட்டாக வரணும்னா சைஸை கொஞ்சம் குறைங்க. சைஸை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அது அலைன்மெண்ட்டாக வரும். இந்த மாதிரி ஒரு லோகோ ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக்காக அப்படியே டெக்ஸ்ட் மேலே வச்சு லோகோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதில் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஃபாண்ட் டெக்ஸ்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரில் போய் ரெட்டுன்னு இப்போ இதாகிடுச்சா. இப்போ நான் வேறு ஏதாவது கலர் க்ரீன் கொடுக்குறேன், ப்ளூ கொடுக்குறேன், கொடுத்தீங்கனாலே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சைஸ் குறைச்சிக்கலாம், இதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த டிஜிட்டலுங்கிறது வந்து நல்லா போல்டாக வரணும்னா இந்த போல்டுங்கிற பிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா போல்டு, அது போல்டாக வரலாம். ஜஸ்ட் இது பண்ணிங்க, ஸ்க்ரோல் பண்ணிங்க. இப்போ நார்மலாக செலக்ட் ஆனப்போ போல்டு இருக்குது. இப்போ போல்டு இல்லாமல் பாருங்கள் எப்படி வருதுன்னு, லைட்டாக இருக்கா. இதான் இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி லோகோ ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டிஜிட்டலுங்கிறது இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து எனக்கு ரைட்டில் வரணும்னா இந்த இது கொடுங்க. இந்த இல்லை இது லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ ரைட்னா அதே கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் இருக்குது, இப்போ இன்னும் கொடுங்க, ரைட்டில் வருதா. ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு லோகோ ரெடி பண்ணிக்கலாம். சரி, இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த லோகோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஷேரில் போய் டவுன்லோடுன்னு கொடுத்துருங்க. இந்த ஷேரில் போய் இங்கே நிறைய ஆப்ஷன் வரும், எதையுமே பார்க்காதீங்க. ஜஸ்ட் கீழே போய் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்னு வரும், இதில் போய் டவுன்லோடுன்னு கொடுங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்கள் லோகோ டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் ஆக்சுவலி ஒரு சாம்பிள் லோகோ தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ப்ராப்பராக ரெடி பண்ணணும்னா நான் சூப்பராக ரெடி பண்ணுவேன். லோகோ ப்ராப்பராக ரெடி பண்ணுவேன். ஓகேவா? இப்போ சாம்பிளுக்குனே வந்து நான் இன்னொரு லோகோ தான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு பேக் போங்க. பேக் போயிட்டு திருப்பி கிரியேட் டிசைனில் இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். லோகோன்னு கொடுக்குறேன், யூடியூப் சேனல் லோகோன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் ஏதாவது என்னோட
இப்போ ஈஸியஸ்டான ஒரு உங்களுக்கு இப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு லோகோ கூட நம்ம பார்க்கலாம். இது நிறையா லோகோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நிறையா பெய்டு இருக்கும், நிறையா ஃப்ரீ வெர்ஷன்லேயே நிறையா இருக்கும். இன்னும் நிறையா பேர் வந்து கம்பெனிஸ் வந்து ஃப்ரீ லோகோஸே இதில் இருக்கிற கேன்வா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு இதுக்காக ஒரு ஐடென்டிட்டிக்காக நம்ம என்ன லோகோ யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ இந்த இது கூட எடுத்துக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு ஹேர்லே லோகோன்னு இருக்குது. இது ஃபுல்லாக இல்லை வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த லோகோ கூட எடுத்துக்கிறேன். ப்ளூ குரூக்ஸ்ன்னு இருக்குது. ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு லோகோ எடுத்ததுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு 2 நேம் வச்சுப்போம். இப்போ ரவி புக்ஸுங்கிறது என்னோட இது RIVAன்னு கொடுங்க. புக்ஸ்ன்னு இருக்கா, இது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி BOOKKS ஒரு லோகோ ரெடி ஆகிடுச்சா. ஜஸ்ட் 2 minutes ஒரு 60 செகண்ட்ஸில் ஒரு லோகோ ரெடி பண்ணிடலாம். சரி, இப்போ எனக்கு வந்து இதில் வேறு ஏதாவது இமேஜ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மேக்ஸிமம் லோகோவில் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் இந்த மாதிரி இப்போ இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரவிங்கிறது உங்களுக்கு டபுளாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லைனா எனக்கு இந்த புக்ஸ் வந்து எனக்கு வேணாம், எனக்கு இதே வந்து டபுளாக வரணும்னா Ctrl+C கொடுத்து காப்பி கொடுத்து Ctrl+V கொடுத்து டபுளாக வரும். இதுலேயே நீங்கள் புக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி வழக்கம் போல் ஷேரில் போய் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஷேரில் போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா. சரிங்களா, சரி, நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு டாபிக் பார்ப்போம் அடுத்த எபிசோட்.